என்னை ரேப் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட முதல் ரேப் நடந்தது நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. நான் போன வேனில் இருந்த வேன் டிரைவர் என்னோட ஜெட்டியில் கைவிட்டு என் ப்ரைவேட் பார்ட்டை டச் பண்ணான். அந்த டைம் நான் தப்பிச்சிட்டேன். அண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஹவுஸ் ஓனர் பையன் என்னோட ப்ரைவேட் பார்ட்டை டச் பண்ண ட்ரை பண்ணான். நான் தப்பிச்சிட்டேன். அண்ட் செவன்த் ஸ்டாண்டர்டில் என் வயசு பையன் யாருன்னே தெரியாதவன் ஒரு முட்டு சந்தில் வழி மறைச்சி என்னோட பின்னாடி டச் பண்ணால் அப்பயும் நான் தப்பிச்சிட்டேன். பஸ்ஸில் போனோம். ஃபஸ்ட்டு இந்த பிள்ளைக்கு ஒரு சல்யூட் அடிக்கணும். இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். இது தாய் தான் இப்போ சூப்பராக வளர்த்துருக்காங்க இந்த பிள்ளைய. நான் உண்மையை அப்படி தான் சொல்லுவேன். இது பல பேர் இதை சொல்லக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தாட்டு போட்டுன்னுக்கிட்டு இருப்போம். அதெல்லாம் கிடையாது. இப்படி தைரியமாக சொல்கிறதுக்கும் ஒரு துணிச்சல் வேணும். இந்த பிள்ளைக்கு இருக்குது. ஸோ பஸ் கண்டக்டர் பாலியல் சீண்டல் கொடுத்தான். என் தாத்தா வயசில் இருக்க ஒருத்தர் எனக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தாரு. அதுலேயும் நான் தப்பிச்சிட்டேன். ரேப் பண்ணால் மட்டும்தான் அது ரேப்பில் வரும்னு கிடையாது. இந்த ஒவ்வொரு இன்சிடெண்ட்டுமே அது ரேப்பில் தான் வரும். உன் உடம்பை யாராவது தொட்டாங்கன்னா நீ அழுக்காயிடுவேன்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் அம்மா மேலே கோவப்படுறதா, இல்லை அறியாத வயசில் என்னை தப்பாக தொட்ட அந்த ஆம்பளைங்க மேலே கோவப்படுறதா, இதெல்லாம் பற்றி நான் சோஷியல் மீடியாவில் பேசுறதுனால ஒரு தப்பான பொண்ணாக பட்டம் கொடுக்குற உங்கள் மேலே கோவப்படுறதா, இந்த மாதிரி விஷயம். இங்கே எல்லாரும் தப்பான பொண்ணாக பட்டம் கொடுக்கறதில்ல. உங்களை மாதிரி போல்டான பொண்ணுகள் வெளியில் வரணும்னு தான் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறது அதான். அது உண்மைதான். இவ்வளோ தைரியமாக யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. சொன்னால் தானே தெரியும். பல பேர் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ மாதிரி தைரியமாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அவ்வளோதான். ரொம்ப பேர் அவங்களுக்குள்ளே இருக்க சோகத்தை அப்படியே மறைச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே வெளியில் சொன்னால் கேவலம், எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஜாதி இருக்குது, மதம் இருக்குது, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒன்றை சொல்லி அப்படியே மறைச்சிருவாங்க. விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்ததுனால இப்போ வரைக்கும் எனக்கு ஆண்கள் மேலே ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நாங்கள் மனுஷங்க இல்லை, மிருகம்னு சொல்லி காமிச்சிங்களே, அதுக்கு எப்போ என் உடம்புல இருக்கிறது அழுக்கு கிடையாது, அவனுங்க மனசில் இருக்கிறது தான் அழுக்குன்னு சொல்லி தெரிய வந்ததோ அப்போவே நான் தலை நிமிர ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல்லாம் எவனாவது அழுத்துனா மூடிட்டுலாம் இருக்க மாட்டோம். மூஞ்சி மேலே 4 விரலை வைப்போம். விரல் எதுக்கு வைக்கிய? காலில் அடக்க செருப்பு தூக்கி வைங்க. அதானே நல்லது. அப்போ தான் 4 பேருக்கு தெரியும். உடனே அந்த ஸ்பாட்லேயே அங்கனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிறது சொல்லுங்கள். கேட்டோம்னா அம்மா இவன் மிஸ்பிஹேவ் பண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். இதில் ஒன்றும் தப்பே கிடையாது. உங்கள் மேலே தப்பு இல்லாமல் நீங்கள் ஏன் பேசக்கூடாது? தைரியமாக பேசுங்க. எங்கேனாலும் எந்த இடத்துலனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் என்ன சொன்னாலும் அவன் வாட்டில் இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தப்புன்னு பட்டா அங்கனக்குள்ளேயே கேளுங்க, அடிங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள். நான் வெர்ஜின் கிடையாது தெரியுமா? வெர்ஜினிட்டி பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறேன். பாய்ஸ்க்கு நான் சொல்கிறேன், மறக்காமல் ஒரு டார்ச் வாங்கி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏன்னா வெர்ஜினிட்டி டெஸ்ட்னே ஒன்று கிடையாது நீங்கள் வெர்ஜினா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது ஒன்று, நீங்கள் பிளட்டு வந்தால் தான் வெர்ஜின்னு சொல்வீங்க. ஆனால் 100% பொண்ணுங்களில் 60% ஆஃப் பொண்ணுங்களுக்கு அந்த டிஷ்யூ கிளியாது. ஏன்னா இது ஃப்ளெக்சிபிள் ஒன். ஸோ 40% ஆஃப் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் அந்த டிஷ்யூ கிளியும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் டார்ச் அட்டி பார்த்து இந்த பொண்ணு வெர்ஜினி, இந்த பொண்ணு வெர்ஜின் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு பட்டத்தை கொடுத்து அந்த 40% ஆஃப் பொண்ணுங்களில் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கோ, சரிங்களா? இது சீல் ஓப்பன் ஆயிருக்குடா, இது சீல் ஓப்பன் ஆகலடா. ஸோ தயவுசெய்து அதை பார்த்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சீல் ஓப்பன் ஆன பீஸ் வந்திருக்க போது. ஏன்னா நாங்கள் விற்பனை பொருள் இல்லை, ப்ராடக்ட். அதனால பார்த்து எடுத்துக்கோங்க. அதுலேயும் ஈஸியாக சொல்வீங்க தானே, ஓ அந்த பொண்ணா என் கூட படுத்துச்சோ, இவளா நான் அவளை பண்ணிட்டான், தோ இவளா நான் அவளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடுவீங்கல்ல. ஏன்னா கூப்பிட்டது நீங்கள்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒன்றா இருக்கணும். ஆனால் சொல்வீங்க, அந்த பொண்ணு என் கூட இருந்தா, இந்த பொண்ணு என் கூட இருந்தா, அவளை நான் பண்ணிட்டேன், இவளை நான் பண்ணிட்டேன்னு உங்களுக்கு அதுவும் வேணும். ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணும் வெர்ஜினாக இருக்கணும். ரொம்ப சூப்பர். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண் ஒரு பொண்ணை தொட்டா அந்த பொண்ணு வெர்ஜின் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, டெய்லி ஒவ்வொரு நாளும் அப்யூசிவ்னால கஷ்டப்படுற எத்தனையோ பொண்கள் கண்ணாலேயும் உடம்பாலேயோ ரேப் பண்ணப்படுறார்கள். அப்படி பார்த்தா நானுமே வெர்ஜின் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்குமே அப்யூசிவ் நடந்திருக்கு. சரி, அவளை நான் பண்ணிட்டேன், அவளை நான் பார்த்துட்டேன், அவளை முழுசாக பார்த்துட்டேன், அவளை அங்கே பார்த்துட்டேன், இங்கே பார்த்துட்டேன். பாரு என்ன இருக்குது, எனக்கும் உடம்பு இருக்கும், உனக்கும் உடம்பு இருக்கும், உங்கள் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் உங்கள் குடும்பத்தில் இல்லாதவங்கள்தான் எனக்கு வந்துற போது, உங்கள் அம்மாவுக்கு என்ன இருக்கோ அதே தான் எனக்கும் இருக்க போகுது. இதில் என்ன இருக்குது? அவளமான அந்த வார்த்தையை முதல் விடுங்க, கேவலம் அந்த நம்பிக்கையை முதல்ல விடுங்க. இது ஒண்ணு கேட்குது செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆம்பளை பையங்களுக்கு எப்படி பச்சை அப்படியே கேட்கு. கேவலமாக தான் இருக்கு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு. எல்லாரும் இப்படி பண்ணது கிடையாது. எல்லாத்தையும் ஈக்குவலாக நீங்கள் வீட்டில் மொத்தமாக சொல்றீங்க. நல்ல பையங்களே இருக்காங்க, அதையும் பார்த்துக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமேனு விளாக்ஸ்.